இந்த உலகத்தில் நன்மையானவற்றை நாம் முற்படுத்தி வைக்கணும். அதாவது நம்மை படைத்த இறைவனும் அவனுடைய இறுதி இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தந்த அடிப்படையில் அந்த நன்மையானவைகளை நாம் அமைத்து கொள்ளணும். அதில் குறிப்பாக முதலாவதாக வருவது தொழுகை. தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவனால் ஏற்படுத்தி வைத்த கடமை. அது முதலாவதாக வரும். தொழுவது, ஜக்காத் கொடுப்பது, இதெல்லாம் முதலாவதாக வரும். இது போன்ற ஏனைய நன்மைகள், நன்மையானவற்றை எவற்றையெல்லாம் நாம் செய்கிறோமோ இந்த உலகத்தில் அதனுடைய கூலியை மறுமையில் நாம் இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ إِنَّ اللَّهَ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ.